வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற டூல் வந்து அப்பாச்சி கஃப்கா. இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல். இது மல்டி டாஸ்கிங்காக யூஸ் பண்ற ஒரு டூல். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டோமேஷனுக்கு வந்து இமெயில் ஆட்டோமேஷன் நம்ம பண்ண முடியும், பேமெண்ட் கேட்வே வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் மணி இது மூணுமே சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ரோல் பிளே பண்ற சாஃப்ட்வேர்ஸை நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணும் போது நம்மளால வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அத பர்பஸ் என்ன, அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அப்பாச்சி கஃப்கா அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கு, எப்போ கிரியேட்டிவ் பண்ணாங்க, யார் இது இன்னோவேட் பண்ணாங்க, இப்போ எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம கூட வந்து சிவகுமார் வந்து இருக்காரு. வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் அப்பாச்சி கஃப்கா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் அப்பாச்சி கஃப்கா, என்ன பர்பஸ், இது டே டு டே லைஃப்க்கு என்ன யூஸ்? எஸ் சார். ஸோ அப்பாச்சி கஃப்கான்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய டேட்டாஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ்ல இருக்கும். இந்த டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ல நம்ம கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். அந்த டெக்னாலஜி தான் வந்து அப்பாச்சி கஃப்கால யூஸ் பண்றாங்க. அண்ட் இது எப்படின்னா இப்போ ரெண்டு சிஸ்டம்ல இருக்க டேட்டா சோர்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனா கொண்டு வரது தான் ஒரு மெயினான ஒரு மோட்டிவ்னு சொல்றாங்க. இது வந்து இனிஷியலா லிங்க்டின் வந்து 2010 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஜாப் இன்டர்ன்ஷிப்ஸ், இப்போ நம்ம புதுசா ஒரு ஆள் தேடுறோம்னா அவங்க நேம் சர்ச் பண்ணி நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து கனெக்ஷன் மேக் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து அப்பாச்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாச்சி கஃப்கான்றது தனியான ஒரு வெப்சைட் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட். ஸோ இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நம்ம கம்பைன் பண்றது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் லைக் பேமெண்ட் கேட்வேஸ், ஜிபே, பேடிஎம், ஸ்விக்கி மாதிரி அந்த ஃபுட் ஆர்டர் ஆப், அந்த மாதிரி எல்லா ஆப்பும் கனெக்ட் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் அப்ளிகேஷன் ரெடி பண்ணதுக்காக தான் வந்து அப்பாச்சி கஃப்கா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாப் லெவல் அப்பாச்சி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் 2012. ஸோ அதுல இருந்து தான் அப்பாச்சி கஃப்கா வந்து ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் நடுவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா RabbitMQ, அப்பாச்சி பல்சர் தான் வந்து 2009 லான்ச் பண்ணது. இதுவும் லிங்க்டின் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் யூசேஜ் வந்து அவ்வளவா வந்து பீப்புளுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்ததுனால அப்பாச்சி கஃப்கான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அமேசான் கைனசிஸ் தான் வந்து அமேசான்ல லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் கிளவுட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ், பேமெண்ட் கேட்வே, ஈவெண்ட்ஸ், ஃபெஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் கொண்டு வரதுக்கு அமேசான் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்டிவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2005 வந்த ஆக்டிவ் சிஸ்டம். ஸோ இது வந்து இப்போ அது ஆக்டிவா இல்லை. இப்போ ஆக்டிவா இருக்கிறது அமேசான் கைனசிஸ், கூகுள் பப்சப் அண்ட் அப்பாச்சி கஃப்கா. ஸோ அப்பாச்சி கஃப்காவோட கோர் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதுல மொத்தம் 5 லெவல்ஸ் இருக்கு: ப்ரொடியூசர், கன்சியூமர், டாபிக், புரோக்கர் அண்ட் பார்ட்டிஷன். ஸோ ப்ரொடியூசர் தான் வந்து நம்ம இனிஷியலா லான்ச் பண்ற ஒரு இன்வால்வ் பண்ற டேட்டா. இப்போ ஒரு ஆப்குள்ள ஒரு டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம்னா அந்த டேட்டா வந்து அந்த ஆப்புக்கு சம்பந்தமான டேட்டாவா தான் இருக்கும். இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்னா அந்த ஆப்ல வந்து என்னென்ன ஃபுட் அவைலபிளா இருக்கு, அது என்னென்ன பிரைஸ் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு எந்த காம்போஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்சர்ட் பண்றது பேர் தான் வந்து ப்ரொடியூசர் சொல்லுவோம். ஏன்னா அந்த டேட்டா எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது நம்மள மாதிரி ஒரு டேட்டா செட் ஆல் பீப்புள் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கன்சியூமர் தான், நம்ம தான் கன்சியூமர், பீப்புள் தான் கன்சியூமர். ஸோ அதுல இருக்க டேட்டாலாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம கன்சியூம் பண்ண முடியும். ஸோ கன்சியூமருக்கு என்னென்ன டேட்டா தேவைப்படுது, இப்போ பிரைஸ் தேவைப்படுது, ஃபுட் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி டேட்டா செட்ஸ்ல இருந்து லான்ச் பண்றது பேர் தான் லான்ச் பண்ணி யூஸ் பண்றது பேர் தான் கன்சியூமர். அண்ட் டாபிக், இப்போ வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கு, ஒரு ஃபுட் ஆப் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது தான் நம்மளோட மெயின் கோல். ஸோ இது டாபிக் என்னதுன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபுட் தான் வந்து இந்த மெயின் ப்ராசஸோட டாபிக். இந்த ஃபுட் தான் நம்ம வாங்க போறோம். எதை யூஸ் பண்ணி வாங்க போறோம்னா பேமெண்ட் கேட்வே, நம்ம வந்து ஆன்லைன்ல பே பண்ணி வாங்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து அப்பாச்சி கஃப்கா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அப்பாச்சி கஃப்கா வந்து ஓப்பன் சோர்ஸ் மேல நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு apache.com.download அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அப்பாச்சி கஃப்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிடும். ஸோ நீங்க அதுல வந்து உங்களோட அப்ளிகேஷனோட லிங்க், நீங்க எந்த ஃபுட் வாங்க போறீங்க அந்த லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் பேமெண்ட் கேட்வே, கூகுள் பே, பேடிஎம் லிங்க் நீங்க கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க லைக்
அந்த ஜிபேக்குள்ள போகாம ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஸ்விக்கி ஆப் ஜொமேட்டோ ஆப்லயே வந்துடும், நீங்க அப்படியே பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு அப்பாச்சி கஃப்கா யூஸ் பண்றாங்க. அண்ட் புரோக்கர், ஸோ இதுல புரோக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்மீடியட்டா யூஸ் பண்ற இந்த லைக் இப்போ ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம புரோக்கரா யூஸ் பண்றது வந்து அந்த ஆட்டோமேஷன் சொல்லுவோம். இதுக்கு வந்து முன்னாடி வந்து N8 ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. N8 ஆட்டோமேஷன் என்னன்னா கீஸ் அண்ட் மாடரேட்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபுட் ஆப்ல இருந்து பேமெண்ட் கேட்வேக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும்னா வந்து ஒரு மாடரேட்டர் ஆட் பண்ணணும். அந்த மாடரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபுட் ஆப்ல இருந்து இந்த பேமெண்ட் ஆப்புக்கு போறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அதான் வந்து கூகுள் பே பாஸ்வேர்ட், உள்ள ஒரு பாஸ்வேர்ட் என்டர் ஆகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம தென் பேமெண்ட் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் லெஸ் பண்றதுக்கு தான் வந்து அப்பாச்சி கஃப்கா இந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்றோம். அண்ட் பார்ட்டிஷன், இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ஆப் வந்து கனெக்டடா இருக்க தேவைன்னா நீங்க ஜஸ்ட் லிங்க் ரிமூவ் பண்ணா போதும், இந்த ஆப் வந்து அப்படியே பார்ட்டிஷன் ஆகி தனியா ரிமூவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க்கான எந்த லைக் ரிஸ்க் வந்து எந்த விதத்துலயும் ரிஸ்கா இருக்காது. ஸோ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஃபாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி பேமெண்ட்ஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கஃப்கா வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லைக் அந்த ஸ்டெப் ஆஃப் கஃப்கா. ஸோ அந்த சொன்ன மாதிரி வந்து ப்ரொடியூசர் தான் வந்து இந்த டாபிக் தான் இன்சர்ட் பண்றாரு அண்ட் கன்சியூமர் தான் வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ டேட்டாலாம் பார்த்தோம்னா இந்த ப்ரொடியூசர் கன்சியூமருக்கு எந்த விதத்துல கனெக்டபிளா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு காம்படிட்டரான டேட்டா செட் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா நார்மல் பீப்புள் நம்ம மாதிரி நார்மல் பீப்புள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்றது வேற ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஏதாவது பேமெண்ட் பண்றதுன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குன்னா ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்பாச்சி கஃப்கா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கூல் அப்ளிகேஷன் காலேஜ் அப்ளிகேஷன்ல இருந்து பேமெண்ட் இது கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கும் அப்பாச்சி கஃப்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்னா இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ் வந்து கஃப்கா வந்து இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் என்டர் பண்றோம்னா இது ஓப்பன் சோர்ஸ்னால வந்து யாருக்கும் வெளியில ஓப்பன் சோர்ஸ்னால நம்ம ஓன் பாஸ்வேர்ட் செக்யூர் பண்ணிக்க முடியும். இப்போ பிரைவேட்டான ஒரு அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனினால பாஸ்வேர்ட் பார்க்க முடியும். ஸோ பட் இது வந்து அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால பாஸ்வேர்ட் போட்டு ஈஸியா சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ஜீரோ டேட்டா காப்பி டிரான்ஸ்ஃபர். அப்படின்னா நம்ம ஒரு பேமெண்ட் பண்றோம்னா ஏதாவது அப்ளிகேஷன் லாகின் பண்றோம்னா டேட்டா வந்து நமக்கு சேவ் ஆகாது. ஸோ நம்ம வந்து ரிஸ்க்ல இருந்தும் சேஃபா இருக்கலாம். அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ், இப்போ கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது, லைக் இந்த ஆப்பும் கனெக்ட் பண்ண முடியாது, இந்த ஆப் வந்து செக்யூரான ஆப் அப்படின்னு சொன்னா இந்த பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஒரு ஆப் இன்னொரு ஆப் கனெக்ட் பண்ணும்போது. அண்ட் லோ லேட்டன்சினா வந்து இந்த ஆப் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா லைக் ஒரு 10 to 15 days இருக்கிற கனெக்ஷன் கூட மட்டும் தான் இந்த ஆப் கனெக்ட் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து வேற ஸ்டேட்ல இருக்கும் வேற சிட்டில இருக்கும்னா இந்த ஆப் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் சேஃப் தான். ஏன்னா வந்து இப்போ கிட்ட இருந்தோம்னா அவ யார் நம்ம ஆப் யூஸ் பண்றாங்க எந்த பேமெண்ட் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். பட் வேற சிட்டி வேற ஸ்டேட்ல இருக்கும் போது அது சேஃபா இருக்காது. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம், அது வந்து சொல்லலாம். டியூரபிலிட்டி இந்த ஆப் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிஸ்டம்ல லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட டியூரபிலிட்டி பார்த்தோம்னா ஒரு 10 to 15 years நம்ம சேம் பாஸ்வேர்ட் சேம் அட்டாச்மெண்ட் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு அளவுக்கு மேலே எல்லா டேட்டாவும் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டேட்டா மறந்துட்டீங்கன்னா இப்போ நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ஆப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் இருந்து லான்ச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இந்த அப்பாச்சி கஃப்கா யூஸ் இருக்காது. ஸோ நீங்க வந்து மேக்ஸிமம் 10 to 15 years யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு என்ன பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணோம்னா அது பேமெண்ட் வந்து பாஸ்வேர்டு நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் நம்பர் என்டர் பண்ணுவோம், அமௌண்ட் என்டர் பண்ணுவோம், பேமெண்ட்டுக்கு தனியா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவோம், தென் பே பண்ணுவோம். பட் அந்த மாதிரி இல்லாம நீங்க பேமெண்ட்டுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி என்டர் பண்ணா போதும். உங்க பாஸ்வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1111 இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்டிங்ல ஒன் டைம் நீங்க என்டர் பண்ணா போதும், நீங்க இதுக்கப்புறம் பண்ண போற பேமெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஸ்வேர்டு என்டர் ஆகி உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கூகுள் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கூகுள் பேல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி வந்து உங்க சைல்டுக்கு வந்து நீங்க 2,000 சென்ட் பண்ண போறீங்க. ஸோ வந்து நீங்க ஒரு வாட்டி நீங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மந்த்லி உங்களுக்கு 2,000 or 3,000 நீங்க செட் பண்ற அமௌண்ட் சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்பாச்சி கஃப்கா யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு வாட்டி செட் பண்ணிட்டா போதும், மந்த்லி நீங்க எவ்வளவு டியூரேஷன் செட் பண்றீங்களோ டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மணி சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டேட்டா ரிலையபிலிட்டி அண்ட் ஹை அவைலபிலிட்டி தான் வந்து இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா டேட்டா ரிலையபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி டேட்டா இது வந்து லான்ச் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ இங்க எஜுகேஷன்ல வந்து இப்போ நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, காலேஜ் ஒர்க் பண்றீங்க, ரிசர்ச்சரா இருக்கீங்கன்னா நீங்க வந்து இப்போ 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒன்னு வந்து யூஐ பண்ணிருக்கீங்க, சிக்மால ஒரு கேன்வால பண்ணிருக்கீங்கன்னா
இப்போ அதையும் நீங்க பேக் எண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவால பண்ணிருப்பீங்க. ஸோ இது அண்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன் MongoDB Postman இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி Apache Kafka யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா VS கோட்ல வந்து நம்ம டெர்மினல்ல Apache Kafka link.in அப்படின்னு எக்ஸ்எஃப் லிங்க் கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேவ் பண்ணி வச்ச Figma லிங்க், Canva லிங்க், Postman, MongoDB, JavaScript and Java இந்த எல்லா கோடுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் ஆப்பா கொண்டு வந்தோம். பட் நீங்க இது கேட்கல, ஆல்ரெடி இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து Flutter இருக்கு அண்ட் லவபிள் இருக்குன்னு கேட்கலாம். பட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி நெட்லிஃபைல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெட்லிஃபைன்றது பார்த்தோம்னா ஒரு ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். பட் அது வந்து நம்மளுக்கு பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். பட் Apache Kafka நீங்க ஒரு கிளைண்ட் சென்ட் பண்றீங்கன்னா லிங்க் சென்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் காமன் யூஸ் கேசஸ் பார்த்தோம்னா ரியல் டைம் அனலிட்டிக்ஸ். இப்போ வந்து நம்ம பவர் பிஐ யூஸ் பண்றோம், டேப்ல யூஸ் பண்றோம். அதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸல் ஷீட்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுலதான் பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயில் சென்ட் பண்றோம். இப்போ வந்து ஒரு இன்டர்ன் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, மெயில் சென்ட் பண்ணணும்னா இந்த இன்டர்னுக்கு நம்ம எந்த டைம்க்கு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பை டே நம்ம வந்து லைக் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து செட் பண்ணி வைக்கும்போது நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் எடுக்காம நீங்க ஒரு நாள் செட் பண்ணீங்கன்னா போதும், டே பை டே அந்த இன்டர்னுக்கு வந்து அந்த இன்டர்னல் ஒர்க்கருக்கு வந்து அந்த மெயில் சென்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேலரி அப்படின்னா சேலரி செட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சேலரி வந்து நீங்க அந்த மந்த் ஸ்டார்டிங் மந்த் எண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும். அண்ட் லாக் அண்ட் ஈவென்ட் மானிட்டரிங். இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம், இந்த மாதிரி ஆடியோ லான்ச் பண்றாங்க அண்ட் காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து 200 ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து போய் தனித்தனியா போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாரையும் வந்து ஒரு குரூப்ல போட்டு நம்ம வந்து இந்த Apache Kafka வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்ம லைக் டைமர் வச்சு செட் பண்ணிட்டோம். இந்த Apache Kafka என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிருக்கிறதுனால Apache Kafka என்ன பண்ணணும்னா அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் லிஸ்ட் தான் இருக்கும், அதாவது டேப்லோ ஆர் எக்ஸல்ல வந்து போட்டு அப்லோட் பண்ணிடணும். ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனியா மெயில் ஆர் மெசேஜ் தனியா அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியான ப்ராசஸா இருக்கும் அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் டேட்டா பைப்லைன்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து மானிட்டருக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மானிட்டர்ல இருந்து ஒரு CPU ஆர் ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன நிறைய டேட்டா இருக்கு, 1 GB டேட்டா இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவா பார்த்து நம்மளால செக்ரிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரி டேட்டா வேணுமோ Apache Kafka போய் டைப் பண்ணா போதும், அந்த டேட்டா எங்க இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா டேட்டா பைப்லைன்ஸ் பார்த்தோம்னா டேட்டாவை இன்டேக் பண்றதுக்கும் லைக் அவுட்புட் கொடுக்கறதுக்கும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு Apache Kafka யூஸ் பண்ணலாம். அண்ட் மெசேஜிங் அண்ட் ட்ராக்கிங் சொன்ன மாதிரி ஈவெண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது தான் மெசேஜிங் அண்ட் ட்ராக்கிங். அண்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இந்தியாவில் யூஸ் பண்றது வந்து நம்ம 4 செக்டர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யூபிஐ பேமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்க்கு. இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா இப்போ இந்தியன் பேங்க் இருக்கு, BOI பேங்க் இருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இதுல இருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் நம்ம அது இல்லாம Apache Kafka யூஸ் பண்ணி 2 பேங்க்கையும் கம்பைன் பண்ணிட்டோம்னா நீங்க டைரக்டா வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு. அண்ட் ரயில்வே லைவ் ட்ராக்கிங். இப்போ ரயில்வே லைவ் ட்ராக்கிங் இப்போ ரயில் ஒன் சொல்லிட்டு நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்றோம். பட் மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்ல வந்து கரெக்டா வரும். பட் சில டைம் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெயின் வந்து இந்த டைம் வருதுன்னு சொன்னா டைமுக்கு வராது. பட் Apache Kafka யூஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல இருந்து ட்ரெயினோட டீடைல்ஸ் இப்போ ட்ரெயினுக்கு பார்த்தோம்னா ஒரு நம்பர் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு அலைப்பி ட்ரெயின் போது 58013 அப்படின்னு டைப் பண்ணி நம்ம அந்த ட்ரெயினோட நேம், ட்ரெயினோட டைம் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம்னா ட்ரெயின் எங்க இருக்கு, அந்த ட்ரெயின் எங்க இருக்கு, எந்த டைம் வரும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா Apache Kafka லைக் அந்த டேட்டா எல்லாம் கம்பைன் பண்ணி செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அண்ட் ரைடு ஹெயிலிங் ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஓலா யூபர் எல்லாம் பார்க்கணும், டெய்லியும் யூஸ் பண்ற ஆப்ஸ் தான் ஓலா யூபர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு சில நெட் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் இந்த ஏரியா சிக்னல்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து ஓலா யூபர்ல வந்து மணி லைக் எக்ஸ்ட்ரா லைக் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து Apache Kafka யூஸ் பண்றாங்க. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பாயிண்ட்ஸ்ன்றது 20 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா அது 10 rupeesக்கு வந்து கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ ஃபார் 100 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணி ரிடீம் பண்ணணும்னா நீங்க கூகுள் பே ஆர் பேடிஎம் யூஸ் பண்ணணும். பட் அதெல்லாம் யூஸ் இல்லாம நீங்க Apache Kafka வச்சு நீங்க பண்ணிக்கலாம். நீங்க பாஸ்வேர்ட் எதுவும் என்டர் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மணியா கன்வெர்ட் ஆயிடும். அண்ட் இ-காமர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங். இப்போ Flipkart அண்ட் Amazonலாம் பார்த்தோம்னா இப்போ ப்ராடக்ட்ஸ் ஃபெஸ்ட் கிரியேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ல 25 to 30 இந்த மாதிரி 5 days கொடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்போம், ஒரு அப்டேட்ஸ் தெரியாம இருக்கலாம், ப்ராடக்ட்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு 1 வீக் or 2 வீக்ஸ் மாதிரி நம்ம அப்பாச்சே கப்ல லோட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ப்ராடக்ட் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா SMS ஒரு வாட்ஸ்அப்ல வந்து இந்த அப்பாச்சே கப்பா சென்ட் பண்ணும். லைக் த ப்ராடக்ட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் இஸ் அவைலபிள் நவ். ஸோ நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாச்சே கப்பா உங்களுக்கு ப்ராம்ப்ட் ஆர் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். அட்வான்டேஜஸ் வந்து இது வந்து ஹேண்டில்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டேட்டா. அப்பாச்சே கப் சொன்ன மாதிரி இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், ஆர் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வந்து நம்ம வேற வேற கம்பெனிஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்றோம்னா நிறைய பேர் வந்து நிறைய மெயில்ஸ் இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்பாச்சே கப்கா என்ன பண்ணும்னா மெயில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் மெயில், மாடரேட் இம்பார்ட்டன்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணும். ஸோ செக்ரிகேட் பண்ண வச்சு நீங்க வந்து எந்த மெயில் வந்து இம்பார்ட்டன்ட், எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், எது யூஸ்லெஸ்ஸான மெயில், எது வந்து டிராஃப்ட்ல போக வேண்டிய மெயில், எது ஸ்பாம் மெயில் செக்ரிகேட் பண்ண முடியும். அண்ட் ரியல் டைம் ப்ராசஸிங். ஸோ இதெல்லாம் வந்து லைக் நம்ம சொல்ற மாதிரி வாட்ஸ்அப்ல தான் பார்த்தோம்னா இப்போ நெட்ல தான் வேலை செய்யாது, ஜிமெயில் நெட்ல தான் வேலை செய்யும். பட் அப்பாச்சே கப்கா வந்து ஆஃப்லைன்ல இருந்தா கூட நம்ம ஆன்லைன் டேட்டாஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஃபுல் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஒரு 50% to 60% டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டேட்டா வந்து என்ன சொல்ல வருது, இந்த மெயில என்ன சொல்றாங்க, மெசேஜ் என்ன சொல்றாங்க பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரியல் டைம் ப்ராசஸிங் அண்ட் ஃபிளெக்சிபிள் இன்டெகிரேஷன். ஸோ நம்ம வந்து எந்த ஆப்ல இருந்து எந்த ஆப் வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், அது வந்து ப்ராப்ளமே இருக்காது. லிமிடேஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் செட்டப். ஸோ அப்பாச்சே கப் டவுன்லோட் பண்றது தான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா வந்து நமக்கு தேவையானது ஒரு 2050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற ஒரு லேப்டாப் தேவைப்படும். அது இப்போ வந்து மோஸ்டா எல்லா கேமிங் லேப்டாப்ஸ்க்கும் அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டீப் லேர்னிங்க்கு இது லேர்ன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு லைக் டெக்னாலஜி பத்தி பெருசா தெரியணும்னு அவசியம் கிடையாது. லைக் ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு அப்பாச்சே கப்கா அப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த கப்காவோட டுட்டோரியல் போஸ்ட் பண்ணிருப்பாங்க, பார்த்து கத்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குற கமெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணுமே தவிர வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் பண்றது கிடையாது. அண்ட் அண்ட் இது ஃபியூச்சர் ஸ்கோப் என்னன்னு பார்த்தோம்னா பிக் டேட்டா எக்கோசிஸ்டம்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு எக்கோசிஸ்டம்னு பார்த்தோம்னா வந்து நேச்சுரல் லிவிங் திங்ஸ் இருக்கும், இன்செக்ட்ஸ் இருக்கு, கிராப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு லேண்ட் லார்ட் கிட்ட இவங்க வந்து ஒரு லேண்டை கொடுத்துட்டு நம்ம வெளியில போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட் லார்ட் தான் வந்து இது என்னென்ன கிராப்ஸ் போடுறாங்க, என்னென்ன இன்செக்டிசைட் போடுறாங்க, என்னென்ன பெஸ்டிசைட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்குதான் நம்ம ஃபார்ம்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கேமரா செட் பண்ணி வச்சோம்னா இந்த கேமரா வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்பாச்சே கப்கால. ஜஸ்ட் அந்த கேமரா ஐபி அட்ரஸ் நம்ம என்டர் பண்ணோம்னா அப்பாச்சே கப்கா ஃபோனோட கனெக்ட் பண்ணிடும். லைக் நீங்க அங்க இருந்தே இந்த ஃபார்ம் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க, என்னென்ன இன்செக்டிசைட் போடுறாங்க, என்னென்ன பெஸ்டிசைட் போடுறோம்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிக் டேட்டா எக்கோசிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். டேட்டாவும் கலெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐஎம்எல் இன்டெகிரேஷன். ஏஐஎம்எல் வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்டெகிரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் ஐஓடி. நம்ம லாஸ்ட் டாபிக்ல பார்க்கும்போது நம்ம வந்து ஷட் டவுன் பார்த்துருந்தோம். அது எப்படி வந்து நெட்வொர்க் கூட இன்னும் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் வந்து பேசிக்கலி அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும் இன் கனெக்டிங் த நெட்வொர்க்ஸ். எப்படின்னா இப்போ ஒரு சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேமராக்கும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேமரா நம்ம பார்த்தோம்னா ஒரு கேமரா க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு கேமரா வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்பாச்சே கப்கா யூஸ் பண்ணோம்னா 2 கேமராமே சைட் பை சைட் பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதான் அப்பாச்சே கப்காவோட ப்ராசஸ். ஓகே. ஸோ இது யாரு கிரியேட்டிவ் பண்ணாங்க, யார் இன்னோவேட் பண்ணது? சார் இது பார்த்தோம்னா வந்து லிங்க்டின் வந்து 2010ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சார். இது பேசிக்கலா எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா இப்போ லிங்க்டின்ல வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வரும், நிறைய பீப்புள் இருப்பாங்க, அவங்க தான் கனெக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணாங்க சார். பட் போக போக வந்து இதோட யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது டேட்டா பேஸ் சைஸ் வந்து கனெக்ட் லைக் யூஸ் பண்றதுக்கு அவைலபிளா இல்லை சார். காம்ப்ளெக்ஸா இருந்ததுனால இது தனியா அப்பாச்சே கப்கான்னு லான்ச் பண்ணாங்க சார் 2011ல. ஓகே. இதோட ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங்னா என்ன பர்பஸ்? ஸோ ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம பேமெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார். பேமெண்ட்னா நம்ம வந்து இப்போ பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆனதான் ரியல் டைம் சொல்லுவோம் சார். இப்போ லேட்டா போச்சுன்னா வந்து ரிசீவ் ஆச்சா தெரியாது, நம்ம திருப்பி செகண்ட் சென்ட் பண்ணிடுவோம், பட் இன்னும் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம இப்போ பேமெண்ட் நம்ம இப்போ இந்த செகண்ட் சென்ட் பண்றோம்னா அடுத்த செகண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி இந்த அப்பாச்சே கப்கா வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க சார். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் ரிசீவ் ஆகலன்னா நம்ம கூகுள் பேல வந்து நமக்கு பேங்க் சர்வர் இஷ்யூ அப்படின்னு தான் சார் காட்டும். பட் அப்பாச்சே கப்கா வந்து அப்படி கிடையாது சார்.
இப்போ இது வந்து எந்த ரீசன்னால வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகல, இந்த ரீசன்னால வந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆயின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் காட்ட முடியும் சார். அதான் ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங். ஓகே, இதோட மெயின் காம்போனன்ட் என்ன? மெயின் காம்போனன்ட் பார்த்தோம்னா அப்பாச்சில யூஸ் பண்ண காம்போனன்ட் தான் சார். ஸோ அப்பாச்சில என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்கன்னா, இது முன்னாடி பார்த்த மாதிரி N8 சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் சார். இது வந்து பார்த்தோம்னா கீஸ் அண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த காம்போனன்ட் தான் வந்து இதே யூஸ் பண்றாங்க. பட் இது வந்து எப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் யூஸ் பண்ற மாதிரி, லைக் நிறைய டேட்டா வந்து அக்கம்பனி பண்ற மாதிரி, லைக் ஒன்னா கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ற மாதிரி யூஸ் பண்றாங்க சார். ஓகே, இதுல ப்ரொடியூசர் அண்ட் காஃப்கானா என்ன? ஸோ ப்ரொடியூசர்னா இப்போ வந்து நம்ம ஒரு அமேசான் அப்ளிகேஷன் இருக்கு சார். ப்ரொடியூசர் தான் வந்து இப்போ ஓனர் தான் ப்ரொடியூசர்னு சொல்லலாம் சார். இப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டைம்ல வித்தா டிமாண்ட் அதிகமா இருக்கும், இந்த டைம்ல வித்தா டிமாண்ட் கம்மியா இருக்கும், ஸோ வந்து கம்மியா விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற அத்தாரிட்டி வந்து ப்ரொடியூசர் சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்சியூமர் சொல்லுவாங்க சார். கன்சியூமர் தான், நம்ம தான் கன்சியூமர் சார். நம்ம கன்சியூமர்ஸும் வந்து இந்த மாதிரி டைமுக்கு வந்து இப்போ சம்மர் இருக்குன்னா மோஸ்டா அதிகமா வந்து ஏர் கூலர் ஏசில வாங்குவாங்க சார். ஸோ அதெல்லாம் டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அவங்க பிரைஸ் அதிகமா வச்சு விற்பாங்க. சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருப்பாங்க, ஏன்னா வந்து அதிகமா வந்து நம்ம கம்பெனியில் வாங்கணும் சார். ஸோ இந்த மாதிரி லைக் செக்ரிகேட் பண்ணி கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் த டாபிக்ஸ் இன் காஃப்கா? சரி சார், டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ சொன்ன மாதிரி இப்போ சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம டாபிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஃபுட்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபுட் வந்து சம்மர் டைம்ல ஐஸ்கிரீம் வந்து டிமாண்ட்ல இருக்கும். ப்ராடக்ட்ஸ்னா சம்மர் டைம்ல ஏசி டிமாண்ட்ல இருக்கும். வின்டர் டைம்ல வந்து எப்படின்னா ஹீட்டர் டிமாண்ட்ல இருக்கும், அந்த மாதிரி சார். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் செக்ரிகேட் பண்ணி இந்த கன்சியூமர்ஸ் எது ரொம்ப அதிகமாக விரும்புறாங்க, எதை அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணணும் சார். இப்போ ஃபுட்னா வின்டர் டைம்ல வந்து அதிகமா அந்த அந்த ஹாட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க சார். லைக் ஹாட் சாக்லேட், சிக்கன் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க சார். ஸோ அந்த மாதிரி ஃபுட்லாம் செக்ரிகேட் பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணி பேர் டாபிக் சொல்லுவோம் சார். சர்ச் பண்ணி உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே, இதுல இந்த புரோக்கர் இன் காஃப்கா அப்படின்னா புரோக்கர்ஸ் நம்ம வந்து லிங்க்டின் முன்னாடி பார்க்கலாம் சார். புரோக்கர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் புரோக்கர் எடுத்துக்கலாம் சார். ஹோம் புரோக்கர் பார்த்தோம்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க, வீடு விற்கிறது தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க, நடுவில் வந்து இன்டர்மீடியேட் பண்றதுக்கு இப்போ வாங்கிட்டாங்கன்னா கமிஷன் கொஞ்சம் எடுத்துப்பாங்க சார். அந்த மாதிரி இல்லாம கஃப்கால என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் இருந்தா போதும் சார். நம்ம எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் இந்த ஆப் ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணிட்டோம்னா அந்த ஆப் தான் உங்களுக்கு புரோக்கரா ஒர்க் ஆகும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நார்மல் புரோக்கர்னா ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம பேமெண்ட்டே இல்லாம வாட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும் சார். ஸோ இந்த ஆப் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ புரோக்கர் தேவை கிடையாது இதுக்கு. வாட் இஸ் த பார்ட்டிஷன்? பார்ட்டிஷனோட ரோல் என்ன? எஸ் சார். பார்ட்டிஷன்னா இப்போ வந்து ஒரு ஆப் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் சார். ஒர்க் பண்ணி முடிச்ச அப்புறம் நமக்கு அந்த ஆப் வந்து இப்போ தேவை கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாலாம் வந்து சேவ் ஆயிருக்கும் சார். அந்த டேட்டாலாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க சார். ஸோ பார்ட்டிஷன் என்ன பண்ணுன்னா, இந்த கஃப்கால இருக்க எல்லா டேட்டாவும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பார்ட்டிஷனோட கமெண்ட் பார்த்தோம்னா href =link.partition.remove சார். ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த கஃப்கால டேட்டா எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் சார், டிலேஸ் ஆயிடும். ஸோ நம்ம டேட்டாவும் சேஃபா இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த டேட்டா ரிலையபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்றது என்ன ரோல் இங்க இல்லையா? எஸ் சார். ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா வந்து நம்ம லிங்க்டின்லாம் பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு நிறைய அன்ஆத்தரைஸ்ட் ஐடி வரும், அன்வெரிஃபை ஐடிலாம் வரும் சார். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், நமக்கு யாருன்னு தெரியாது, பட் கனெக்ஷன்ஸ்லாம் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க சார். ஃபால்ட் டாலரன்ஸ் என்னன்னா, நமக்கு தெரியாத ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கூட கனெக்ஷன்ல வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க சார். இந்த மாதிரியான ஐடிஸ், இந்த மாதிரி வெரிஃபை அன்வெரிஃபைட் ஐடிஸ், அந்த மாதிரி அன்னோன் பீப்புள் ரிமூவ் பண்றது தான் ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க சார். அண்ட் டேட்டா ரிலையபிலிட்டினா, இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா வந்து IEEE வச்சு கேரி வந்து அப்லோட் பண்றோம் கஃப்காக்கு. ஸோ அந்த டேட்டா வச்சு மட்டும்தான் இந்த கஃப்கா வந்து நம்ம என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்றோம், அமேசான் டேட்டா இன்செர்ட் பண்றோம், அந்த அமேசான் என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க, பேமெண்ட் எப்படின்னா இருக்கு சொல்லிட்டு ரிலையபிளா நம்மளுக்கு புரியுற மாதிரி டேட்டா ரிலையபிலிட்டி சொல்லுவாங்க. ஒரு கீ ஃபீச்சர்ஸ் என்ன? எஸ் சார். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து சிம்பிளா சொல்லணும்னா அப்ளிகேஷன் கம்பைனிங் அப்ளிகேஷன் அண்ட் கம்பேரிங். இப்போ வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 4 ரேபிடோ, யூபர், ஓலா 3 அப்ளிகேஷன் இருக்கு சார். இது 3த்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எதுல வந்து கார் ஆட்டோ கம்மியா இருக்குமோ நம்ம அதெல்லாம் டிராவல் பண்ணுவோம். ஸோ அப்பாச்சே கஃப்கா 3 லிங்கையும் அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த அப்பாச்சே கஃப்கா 3 அப்ளிகேஷனையும் கம்பைன் பண்ணி பார்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஷோ பண்ணும் சார். பார்ஸ்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார் வந்து ஓலா, செகண்ட் பார் யூபர், தேர்ட் பார் ரேபிடோ. 3த்துலயும் வந்து புக் பண்ணலாம். பட் எதுல வந்து நம்மளுக்கு
ரொம்ப கம்மியான பிரைஸ் இருக்கும், அந்த புக் பண்ணிக்கலாம் சார். ஸோ நீங்க மற்ற அப்ளிகேஷன்ல புக் பண்ண அவசியம் கிடையாது சார். இந்த மாதிரி ஈஸியா கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் சார் நம்ம. ஓகே, இப்போ அப்பாச்சி கப்காவுடைய லிமிடேஷன் இருக்கும். எஸ் சார். அட்வான்டேஜஸ் என்ன, மேஜர் அட்வான்டேஜஸ், இதனோட லிமிடேஷன்? எஸ் சார். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா இது லார்ஜ் ஸ்கேல் டேட்டா கம்பைன் பண்ணி யூஸ் பண்றாங்க சார். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து நிறைய நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க, நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்கலாம் கணக்கில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். டேட்டாஸ்ல நம்ம இந்த கம்பெனியோட டேட்டாஸ்லாம் வந்து நம்ம அப்பாச்சி கப்ல லைக் இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த செக்ரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து இது ஸ்மால் ஸ்கேல் டேட்டா வந்து லைக் சில டேட்டாஸ்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸாக இருக்கும் சார். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து ஸ்மால் ஸ்கேல் டேட்டாஸ்லாம் வந்து ஈஸியாக லாஸ்ட் ஆயிடும். ஏன்னா வந்து இது வந்து டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட்லேயே சொல்லிடணும் சார். ஸோ லார்ஜ் ஸ்கேல் டேட்டா சேவ் பண்ணணும். லிமிடேஷன்ஸ் வந்து இதான் லிமிடேஷன் சார். அண்ட் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணும்போது லைக் சில லைக் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்போம், ஐபிஎஸ் தப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து இந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும் சார். இதான் லிமிடேஷன்ஸ் தான் வந்து சார். ஓகே, இப்போ அப்பாச்சி கப்காவுடைய ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், ரியல் ஒர்க் வந்து பார்த்தோன்னா இப்போ எந்தெந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய இதை லைவா இருக்கிற விஷயங்கள் வந்து ஸோ இப்போ வந்து லைவ்ல கம்பெனிஸ் பார்த்தோம்னா செக்டார்ஸ் பார்த்தோம்னா யூபிஐ பேமெண்ட் கேட்வேஸ் யூஸ் பண்றாங்க. லைவ் ரயில்வே ட்ராக்கிங், இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எப்போ வருது எப்போ போகுதுன்னு நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் ரைட் ஹெயிலிங் ஆப் சொன்னா யூபர், ஓலா. அண்ட் இ-காமர்ஸ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மீஷோ, மிந்த்ரா, அமேசான், ஃபிளிப்கார்ட், இது எல்லாமே யூஸ் பண்றது ஒரே ஒரு யூஸ் மட்டும் தான் சார். கஸ்டமர் டேட்டா வந்து இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் சார். என்னன்னா நம்ம ப்ராடக்ட் தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்றாங்க, கஸ்டமருக்கு எந்த விதத்துல ப்ராடக்ட் யூஸ் ஆகுது இதுதான் ஒரு மெயின் மோட்டிவா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இதான் வந்து கஸ்டமரோட நீடு, இதான் ப்ரொடியூசர் இதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க சார். இதான் வந்து இப்போ ரியல் டைம் யூஸ் பண்ற கம்பெனிஸ். ஓகே, இது இப்போ ட்ரெடிஷ்னலா இருக்கிற ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்முக்கும் இது அப்பாச்சி கப்காக்கு என்ன டிஃபரன்ஸ்? எஸ் சார். ஸோ ட்ரெடிஷ்னலா வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் சார், அண்ட் மெசேஞ்சர் யூஸ் பண்றோம். அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து நமக்கு மெசேஜ் நம்ம ஒருத்தவங்க சென்ட் பண்ண மட்டும் தான் ரிசீவ் சொல்லிட்டு நம்ம காட்டும் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல. இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுன்னா அதுவும் காட்டாது சார். ஸோ நெட்வொர்க் வந்து இஷ்யூவா இருக்கும், ஸோ மெசேஜ் ரிசீவ் லேட்டர் ரிசீவ் ஆகும். ஆர் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம்னா நெட் ஆஃப்ல இருக்கும்போது மெசேஜ் ரிசீவ் ஆச்சா சம்டைம்ஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் மெசேஜ் காட்டும் சார். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து அப்பாச்சி கப்கா யூஸ் பண்ணலாம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் லிங்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வெயிட்டிங் ஃபார் மெசேஜ் காட்டினா கூட உங்களுக்கு வந்து இந்த ஆப்ல வந்து மெசேஜ் காட்டும் சார். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம், மெசேஜ் காட்ட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நெட் இல்லாமலே பார்க்கலாமா? நெட் இருக்கும் சார். இப்போ வந்து நெட் வந்து உங்களுக்கு அப்பாச்சி கப்கால ஒர்க் ஆகுது. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் ரிசீவ் ஆகும்போது நீங்க வந்து யூஸ் பண்ணல நெட். ஸோ அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சம்டைம்ஸ் காட்டும்போது வெயிட்டிங் ஃபார் மெசேஜ் ப்ளீஸ் வெயிட் சென்ட் ரீசென்ட் காட்டும். அது நெட் இல்லாத டைம் தானே காமிக்கும். சரி சார். நீங்க வந்து ஆனா இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த அப்பாச்சி கப்கோ கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா இதுலயே ஓப்பன் ஆயிடும் சார். கனெக்ட் பண்ணதுனால நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வெயிட் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது சார். ஓகே, எஸ் சார். ஓகே, ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஃபெமிலியர் ஆகும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேபியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஜேபியர் பப்ளி அப்படின்னு இந்த டூலுடைய பர்பஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமருடைய டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்றோம். அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மொபைல்ல என்னென்னலாம் பண்ண முடியும்னா நம்ம ஒரு எஸ்எம்எஸ் பண்ணலாம், இமெயில் அந்த மொபைல்ல இருந்து வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் பண்ணலாம், அந்த மொபைல் நம்பர்ல இருந்து வாய்ஸ் கால் பண்ணலாம், இல்ல வாய்ஸ் பிராட்காஸ்ட் பண்ணலாம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் கால் பண்றது மட்டும்தான் மேனுவலா பண்ண முடியும். வாய்ஸ் பிராட்காஸ்ட் அப்படின்னா அப்போ வாய்ஸ் பிராட்காஸ்ட் சாஃப்ட்வேருக்கு அந்த மொபைல் நம்பர் போகணும், அந்த டேட்டா அங்க போனா மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து ஈஸியா நடக்கும். இப்போ எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குன்னா எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேருக்கு இந்த மொபைல் நம்பர் போகணும். அப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் போனதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்ப முடியும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேனுவலா பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட ஒரு நாளைக்கு 50 லீடு ஃபேஸ்புக் ஆட்ல இருந்து வருது, 100 லீடு வருதுன்னா மேனுவலா நம்ம பண்ணிக்க முடியும். 500 லீடு வருது அப்படின்னா பிராக்டிக்கலா மேனுவலா பண்ண முடியாது. அது யாருக்கு அனுப்பணும் யாருக்கு அனுப்பல, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் நம்ம ஹையர் பண்ற மாதிரி இருக்கும்.
இந்த விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்காக ஆக்சுவலா ஜேபிஆர் அண்ட் பப்ளிக் இந்த இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து அந்த இடத்துக்கு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து வந்த உடனே அதை வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ மொபைல் நம்பர் வந்த உடனே எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரை இன்டகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ல இருந்து எஸ்எம்எஸ் போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பொருள் வரத்துக்கு 3 நாள்ல இருந்து 10 நாள் ஆகும். ஆனா ரிசிப்ட் வந்து பார்த்தோம்னா இமீடியட்டா இமெயில் வந்துடும், ரிசிப்ட் உடனே எஸ்எம்எஸ் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா நம்ம கிட்ட ஒரு ஹோல்டு இருக்கும், நம்ம பே பண்ணதுக்கு என்கிட்ட ரிசிப்ட் இருக்கு அப்படின்னு. நாளைக்கு டிலே ஆகினாலோ இல்ல இது வரலனாலும் நம்ம இந்த ரிசிப்ட் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ட்ராக் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம்னு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். அப்போ இந்த விஷயம் வந்து அமேசான் உட்காந்து அந்த எம்ப்ளாயி வந்து மேனுவலா பண்ண முடியாது, ஒவ்வொரு ஹையருக்கும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும். அப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் டூல் அப்படின்றத இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த விஷயமா வந்து பார்த்தோம்னா NA10 அப்படின்றது ஒரு 7 to 8 இயர்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இன்டகிரேஷன்ல வரும். இப்போ NA10 என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்விக்கில எனக்கு ஃபுட்டை ஆர்டர் பண்ணு அப்படின்னு நான் வந்து போன்லயோ என்னுடைய வாட்ஸ்அப்லயோ நான் மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்விக்கி ஆப்புக்கு போயிட்டு அதை ஆர்டர் பண்ணும், பேமெண்ட் கேட்வேல இருந்து பேமெண்ட் பண்ணிடும், அதுக்கு அட்ரஸும் சென்ட் பண்ணிடும், எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்போ பல ஏஜென்ட்ஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா NA10 வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து அப்பாச்சி வந்து நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்தோம். ஸோ ஹோப் இந்த டூலை பத்தி ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது போல உங்களுடைய டே டு டே லைஃப், உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையான டிஜிட்டல் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.